ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனலில் கடலை மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதில் 1 கப் வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. தோலெல்லாம் நீக்கி இப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பாலேயே 1/2 கப் வெல்லம் எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதை ஸ்டவ்வில் வச்சு வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துடலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்துடலாம். இதை பாகா காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்ல ஓரளவு திக்காக இருக்கு. இன்னும் நல்ல திக்னஸ் ஆகணும். ஒரு தட்டில் தண்ணியை விட்டுட்டு இப்போ இதை ஊற்றி பார்க்கலாம். அப்படி கொல கொலன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னும் நல்லா திக்காக ஆகியிருக்கு. இப்போ லைட்டாக எடுத்து ஊற்றி பார்க்கலாம். சுடு பாருங்க, நல்லா அப்படியே கல் மாதிரி நல்லா இருக்கு. இப்படி ஒரு டங்கு பதம் தான் இதுக்கு. போட்டால் இப்படி சத்தம் கேட்கணும். இப்போ வேர்க்கடையில எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை ரொம்பவே கம்மி பண்ணி வச்சிருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன். இதில் எடுத்து கொட்டிக்கலாம். தட்டில் போட்ட பின்னாடி நல்லா இப்படி கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு அப்படியே நல்லா கரெக்டாக சமன்படுத்திக்கலாம். கொஞ்சம் தான் நான் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். வெது வெதுப்பான சூடு இருக்கும் பொழுது இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஆறுன உடனே எடுத்துக்கலாம். ஒரு கையில் நான் ஃபோன் வச்சுருக்கேன், அதனால் கரெக்டாக பண்ண முடியல. கட் பண்ணியாச்சு. ஆறுன பின்னாடி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நான் எடுத்துட்டேன். எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டேன் பாருங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. கடலை மிட்டாய் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்ததுனால எடுக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் நூல் மாதிரி வந்துச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த கடலை மிட்டாய் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டும் பார்த்துடலாம். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்ல இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.